சாசுகே எப்படி இருக்கிறதுலயே பவர்ஃபுல் டோஜுட்சுவான ரினிகனை அவைக்கன் பண்ணா அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதை நான் சொல்லட்டுமா? ரினிகனை அவைக்கன் பண்ண ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் கம்பைன் ஆகணும். அதாவது யிங் யங் சக்கராவா கம்பைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் சாசுகே அதை எப்படி அவைக்கன் பண்ணனா, நம்ம சாசுகே உச்சிகா வந்து ஆல்ரெடி இந்திராவோட மறுபிறவி. தென் நம்ம மாதரா உச்சிகா சாசுகேவை நெஞ்சிலேயே கட்டானாவை வச்சு இறக்குனதுனால சாகர ஸ்டேஜ்ல இருப்பான். இறந்துட்டானே வச்சுக்கோமே. அப்போ அந்த இடத்துக்கு காபுட்டோ வந்து நம்ம த காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சோட செல்ஸை யூஸ் பண்ணி சாசுகேவுக்கு திரும்ப உயிர் கொடுத்திருப்பான். நம்ம ஹாஷிராமா யாரு? ஆஷிராவுடைய மறுபிறவி. சோ இப்போ ஆஷிராவோட சக்கரமும் இந்திராவோட சக்கரமும் சாஸ்கேக்குள்ள கம்பைன் ஆயிருச்சு. அது போக நம்ம காகுராமாவும் அவரோட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேக் பவரை டைரக்டா சாஸ்கேவுக்கு கொடுத்திருப்பாரு. பட் நம்ம சாஸ்கேவுக்கு ஏன் ரினேகன் ஒரு கண்ணில் மட்டும் அவைக்கன் ஆயிருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அவைக்கன் ஆகல. நம்ம காகுராமா உச்சசுகி தான் சாஸ்கேவுக்கு ஸ்பெசிபிக்கா ரினேகனை அவைக்கன் பண்ணி விட்டுருப்பாரு. ஏன் அப்படின்னா, இருக்கிற எல்லா ரினேகனை விடவும் சாஸ்கேவோட ரினேகன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம சாஸ்கேவால அவனோட பவர்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. சோ அதனால காகுராமா சாசுகேவுக்கு ஒரு கண்ணில் மட்டும் அவைக்கன் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ நம்ம சாஸ்கேவால எல்லா சிக்ஸ் பேக் பவரையும் யூஸ் பண்ண முடியும். அதோட அமினோ டேஜிகரா அப்படிங்கிற ஆப்ஜெக்ஷன் ஹார்பிங் டெக்னிக்கையும் யூஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ரினேகனால வேற டைமென்ஷனுக்கு போகக்கூடிய போர்ட்டலை கூட ஓபன் பண்ண முடியும். இது எல்லாமே ஒச்சசுகியால மட்டுமே செய்ய முடியுது. இப்ப நம்ம சாஸ்கேவாலையும் முடியும்.